வாரீங்க எங்களுக்குண்டே வருவீங்களாடா. நல்லா தான் செதுக்கிக்கிறாங்க காதலர் சிற்பம் எல்லாம். உங்களுக்கு காட்டுற இது வேறு லெவல்லைக்கு மூஞ்சிக்கு இப்போ தான் வெளிச்சம் படுது. இன்னும் ஃபுல்லாகவே ஒன்றும் விளங்குறல, ஃபுல்லாகவே கருப்பாக தான் நிற்குது, இருட்டாக தான் நிற்குது. ஹலோ ஃபேம், வெல்கம் பேக். எல்லோரும் சோமிப்பீங்கன்னு சொல்லி நினச்சிறேன். ஸோ பெரிய பிரேக் கொண்டு போகிறோம். இன்றைக்கு ஒரு ரைடு கிளம்பிட்டோம். இன்றைக்கு எங்கே போக போகிறோம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஏலோக்கோட்டை தான் போக போகிறோம். ஸோ 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு. ஸோ ஓகே, நாங்கள் மொட்டோ ப்ளாகில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நாங்கள் இப்போ போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கூகுள் மாதாஜியில் சொல்கிறாரு. நாங்கள் இப்போ பெனிதேனியில் இருக்கிறோம். பெனிதேனியில் வந்து ஷார்ட்கட் உண்டு. இது அப்படியே போய்த்து நானுன்னு சொல்கிற ஊரில் ரோட்டோனில் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே நாங்கள் லெஃப்ட்டுக்கு எடுத்தோம்னு சொன்னால் அப்படியே எங்களுக்கு அங்கால கிரிபத் கும்பரை, அடுத்தது பிலிமத்தலாவை, அப்படியே நெக்ஸ்ட் வந்து கடுகண்ணாவை. ஸோ அதோட கொஞ்சம் கடுகண்ணாவை பாஸ் பண்ணி போக்கிட்டு எங்களுக்கு அப்படியே ஏலோக்கோட்டை வரும். ஸோ முன்னுக்கு வர அந்த டீ ஜங்ஷனில் நாங்கள் லெஃப்ட்டுக்கு போட்டு போனால் எங்களுக்கு போகலாம். இந்த வெயில் நல்லாவே அடித்து கட்டுது, அடி பொலிண்டிக்குது வெயில். இன்றைக்கு நோன்பு வேறு. நாங்கள் இன்றைக்கி இந்த ரைட் வேறு லெவல் டஃப் ஒன்று தரும் மாதிரி தான் நீக்குது. ஸோ ஓகே போம். இன்றைக்கு வந்து 13ஆம் நோன்பு. நோம்பில் தான் இந்த மாதிரி ரைடு ஒன்று பயிற்று படவே இல்லை எனக்கு. இந்த டித்வா புயலுக்கு போகிறோம். 2026 ஃபஸ்ட் ரைடு இதேண்ட. ஸோ நானும் எங்கேயும் ரைடு எங்கேயும் பயிற்று படவும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் ரைடுண்ட அட்வென்ச்சராக போகிறது. ஸோ அப்போ இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் போயடேன்னு சொல்லுவாங்க. ஸோ போயடேனால் இன்றைக்கி எல்லாமே ஷாப்ஸ் எல்லாம் மூடி எங்கட. ஸோ அதனால் இன்றைக்கி நான் லீவுனால் போய்த்து வரோம்னு சொல்லி தான் இந்த ரைடுக்கு வந்திருக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறோம் பிலிமத்தலாவில். பிலிமத்தலாவை அப்படியே போம். இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர்னால ஸ்ரீலங்காவில் எல்லோரும் இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடாகுன்னு சொல்லி பெட்ரோல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும். ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு எங்கேயுமே பெட்ரோல் இல்லை. எங்களோட பைக்லேயே மீட்டர் காவாசி தான் நீக்குதுன்னு சொல்லி காட்டுது. பாப்போம், நாங்கள் கிட்ட எங்கேயாலும் செட்டில் பெருசாக க்ரௌட் இல்லாட்டி நாங்கள் பைக்கை போட்டு நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். அப்படியே இல்லைன்னு சொன்னால் பாப்போம். எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு இப்போதைக்கு பெட்ரோல் ஈக்குது. ஸோ கெலியோலேருந்து நாங்கள் வந்தோம். கெலியோவில் பார்த்தோம், கெலியோவில் எங்கேயும் பெட்ரோல் இல்லை, செட்டை மூடிக்கிறாங்க. ஸோ பாப்போம், பிலிமத்தலா இல்லாட்டி கடுக்கான இடங்களும் பெட்ரோல் இருந்தால் அப்படியே நாங்கள் டேங்கையும் ஃபுல் பண்ணி கொண்டு அப்படியே. ஓகே, இப்போ நாங்கள் பிலிமத்தலா டவுன் வந்துட்டோம். ஸோ இதுதான் பிலிமத்தலா டவுன் ஸ்டார்ட் ஆரம்பம். ஸோ அப்படியே பிலிமத்தலா டவுனை பாஸ் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. அதில் நேற்று நான் வரக்கிட்ட பார்த்தேன் செட் மூந்திருந்துச்சு, பெட்ரோல் ஃபுல்லாகவே முடிஞ்சு. ஸோ இன்றைக்கு எப்படியோ தெரிய நிலவரம் பார்ப்போம். எங்கேயாவது மீனான்னு சொன்னால் அடித்து கொண்டு போம். நல்லாவே வெயில் ஆகிக்குது இன்றைக்கு. ஆமாடா, எங்கடா வாரீங்க எங்களுக்குண்டே வருவீங்களாடா. ஓகே, இப்போ பிலிமத்தலா டவுன் மெயின் டவுன். ஸோ பெட்ரோல் இங்கேயும் போலின், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது போலின். உங்களுக்கு விலங்குமைக்கும் பார்ப்போம் எவ்வளோ போல் நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள். அங்கே யுத்தம் அடிக்கிறதுக்கு இங்கே ஃபியூலில் நிற்கிறாங்க தான் ஸ்ரீலங்கன்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய போலின்னு சொல்லி. செட் இங்கேக்குது, அங்கேருந்தே போல் நிற்கிறாங்க. இங்கேருந்தான்னு சொன்ன எங்களுக்கு இன்றைக்கு எப்படியும் மடிக்க கிடைக்காது. ஸோ வாங்க போம், நாங்கள் போய்த்து கடுகண்ணா வேலை பார்ப்போம். எங்களுக்கு இப்போ பெட்ரோல் பெருசாக தேவை ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு போயிட்டு வர அளவுக்கு எங்களுக்கு பெட்ரோல் ஈக்குது. ஸோ எதுக்கும் அடித்து வச்சுக்கொள்கிற நல்ல அதனால தான் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ கடுகண்ணாவை டவுனுக்கு வந்துட்டோம். ஸோ கடுகண்ணாவை டவுனில் தேசிய புகையிரத நூதன சாலை, பழைய ட்ரெயின்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள். இப்போ ட்ரெயின் எல்லாம் போக்குவரத்துலாம் நிப்பாட்டாங்க. ஸோ சென்ட்ரலில் மட்டும்தான், கண்டி சைடில் அந்த மாதிரி மட்டும்தான். மற்ற ஈஸ்டர்ன் சைடு அங்காலெல்லாம் ட்ரெயின் வேலை செஞ்சு கொண்டு இருக்குன்னு நினச்சிறேன் நான். கொழும்பு சைடெல்லாம் ட்ரெயின் எல்லாம் வேலை செய்யும். இங்கேயும் ஃபியூல் ஸ்டேஷன் ஒன்று நிற்கிது, இங்கேயும் போலினா தான் நிற்கிது கடுகண்ணாவை. சடன் பிரேக்கில் தான் அடிப்பாங்க ஸ்ரீலங்கன்ஸ். அதில் பிரேக் லைட்டும் வேலை செய்யலாம் த்ரீ வீலர். பாரு, எங்கேயும் போயிடணும் ஒண்டிக்குது. மறுபடியும் மீண்டுமா உள்ளுக்கு வரைக்கும் அப்படியே வைத்திக்குது போலின். ஓகே வாங்க நாங்கள் போம்.
பட் செம்மையாக வைக்கும் இந்த ரைட் நோம்புல. இந்த வெயிலோட மிச்ச நாளைக்கு போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் மிக்குது, கஷ்டமாகவும் மிக்குது, பட் செம்மையாக இருக்குது இந்த ஃபீல். பாருங்கள், இனே ஒரு மனுஷன் ஒன்று வந்திக்குது. போம், இதுதான் கடுகண்ணாவ போலீஸ் ஸ்டேஷன். போங்க அப்படியே. ஃபுல்லாகவே பள்ளம் தான் நிற்கும். ஸோ கேர்ஃபுல்லாகவே போகணும். முன்னுக்காலையும் பெரிய பெரிய வாகனங்கள் போகும், பின்னுக்காலையும் பெரிய பெரிய வாகனங்கள் வரும். சிலவங்க இந்த பள்ளம் தானேன்னு சொல்லி நியூட்ரல் கியரை போட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே டேஞ்சர் இது ரோட்டை பொறுத்த வரையில். சொன்னால் எங்கள் சடனாக என்னமாலும் முன்னுக்கால ஒரு வாகனமோ இல்லாட்டி ஒரு என்னமாலும் மிருகம் உண்டோ பாஞ்சாலும் நாங்கள் பிரேக் அடிச்சிட கட்டத்துக்கு எங்களுக்கு அந்த வாகனம் கையுள்ளுக்கு அந்த மாதிரி இதில் ஈக்கணும். ஸோ நியூட்ரல்லாம் போணுச்சுன்னா அது சாத்தியமே இல்லை. பைக்லலாம் சாதாரணமாக நாங்கள் நியூட்ரல்லாம் வைத்து திடீர்னு சடன் என்னமாலும் பிரேக் பண்ணி வச்சோன்னா தூக்கி வீசிடும், பைக் ஸ்லிப் ஆகிடும், அப்படியே விழுந்துடும். ஸோ அதனால் அந்த விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பைக் ஓட்டிட்டு இந்த ரோட்டில் எல்லாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த கிளைமேட்டோட, வேறு லெவல் ஃபீல் ஆகிக்குது இது. ஸோ பாருங்கள், முன்னுக்கும் உங்களுக்கு விலங்கு மேய்க்கும் ஒரு மனுஷாரி ஒன்று வந்திக்குது முன்னுக்கு. பாருங்கள் வந்து இது பெரிய மனுஷாரி ஒன்று. ஓகே போம். ஸோ இன்றைக்கு சொல்ல மறந்துட்டேன், யார் யார் போகணுன்னு சொன்னால் இன்றைக்கி நானும் என் கசின் ஒன்று தான் போகிறோம். ஸோ வாங்க, வேறு லெவல்லேக்கு ஷா இதெல்லாவா ஆனந்தம். வீக் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் ஒரு நாள் லீவ் எடுத்து இந்த மாதிரி டெஸ்டினேஷன் கொண்டு போகிறதே வேறு லெவல் ஃபீல். செம்மையாகவே இருக்குது. பாருங்கள், நிறைய டூரிஸ்டெல்லாம் வந்திக்கிறாங்க. ஸ்ரீலங்கன்ஸை விட உண்மையாக செல்ல போனால் டூரிஸ்ட் தான் இந்த மாதிரி பிளேசஸில் கூட இருப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஏலக்கோட்டை போகிறோம். ஏலக்கோட்டை என்ன இப்போதைக்கு டூரிஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிப்பாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஏன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் இஷ்யூ ஆகலை, ட்ரெயின் எல்லாம் இல்லாதனால. ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் இவங்க சில டைம் டூரிஸ்ட் தான் நான் போகிற டெஸ்டினேஷனில் ஸ்ரீலங்கன்ஸை விட டூரிஸ்ட் தான் கூட இருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது ஃபீல். வாங்க நீங்களும் வந்து இதை மாதிரி அட்வென்ச்சர் ரைடெல்லாம் போங்க, வேறு லெவல் லீக்கும். டெய்லி ஒர்க்குன்னு இருக்காமல் சாயங்காலம் அப்படியே ரோட் பைத்திக்குது போல. முந்தி இந்த ஷாப்ஸ் எல்லாம் டெய்லி திறந்து தான் நிற்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் அரசாங்கத்தால் அடுத்த அறிவிப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஷாப்ஸ் எல்லாம் திறக்க மாட்டாங்க. பட் இதை ஷாப்ஸ் எல்லாம் நைட் டைமில் வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும். லைட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் காய் சங்கால வியூ எப்படின்னு சொல்லி வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் 30 மினிட்ஸ் மாதிரி தான் நீக்குது நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு. ஓகே போ, உங்களுக்கு பாருங்கள் ஐநா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காட்டுறாங்க. இந்த செம்ம வியூ ஒன்று நீக்குது. அங்கே என்னமோ பத்துது போல், தீ பத்துது போல் அந்த மாதிரி. பாருங்கள் எனக்கு கருப்பு போக போதும். அவங்களுக்கு கோப்ரோவில் விளங்குமோ தெரியா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வியூ. நான் உங்களுக்கு என் ஃபோனில் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் இதோட போடுறேன் வீடியோஸில் பாருங்கள். சரி ஓகே, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறேன். செம்மையாக வேஞ்சி இந்த வியூ எல்லாம் இந்த ஃபோனில் உங்களுக்கு வீடியோஸில் பார்க்குறத விட நீங்கள் வந்து நேரில் கண்ணால் பார்க்குறதெல்லாம் வேறு லெவல் ஃபீல் ஆகும். இங்கே படையங்கெல்லாம் விற்று கொண்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மீனே சுட்டு தருவாங்க. வேறு லெவல்லேயும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டக்கிட்ட. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஒன்று சாப்பிட்டு கொள்ள நிலைமை நோம்புனால். ஓகே வாங்க போ. பாருங்கள் மேலேருந்து அப்படியே பெரிய மண்சரி ஒன்று அப்படியே பனையை மட்டும் வந்தீங்க. மேலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்திக்குது. ஓகே வாங்க போனாங்க அப்படியே. ஃபுல்லாகவே இந்த கடுகண்ணா சைடெல்லாம் ஃபுல்லாகவே அந்த பெரிய பெரிய மண்ணை விட இந்த மாதிரி கல் தான் கூட. ஸோ பெரிய பெரிய கல்லுகள் தான் துண்டு துண்டாக உடஞ்சி வந்திருக்கும் ரோட்டுக்கு. அதனால் இந்த சைடெல்லாம் போகிற மிச்சம் சேஃபாகவே போகணும். மழை டைம்லெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது மிச்சம் தவிர்த்து கொள்கிற மட்டும் நல்ல. ஏன்னா மேலேருந்து ஃபுல்லாகவே கல்லுகள் தான் வரும். மற்ற இடங்களாலும் பரவாயில்ல, மண் தான் வரும். மண் வந்தாலும் முடிஞ்சு, கல் வந்தாலும் முடிஞ்சு தான். பட் கல் வந்தால் பட்ட டேஞ்சர். ஸோ அதனால் சேஃப் ஆகிக்கிற மட்டும் எங்களுக்கு நல்ல. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு
20 மினிட்ஸ் மாதிரி இருக்குது நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ கடுகண்ணா பள்ளம் ஃபுல்லாக இறங்கி முடிஞ்சிட்டோம். ஸோ என்ன கடுகண்ணாவை ஜும்மா பள்ளி கிட்டியாவிக்கிட்டு எங்கால நாங்கள் ரைட் சைடுக்குள்ளே போகணும். அந்தால போகணுன்னு சொன்னால் டி ஜங்ஷன் ஒன்று வரும்னு சொன்னாங்க. அந்தால ரைட்டுக்கு எடுத்து அப்படியே ஈழக்கோட்டைன்னு சொன்னாங்க. ஓகே வாங்க போம், அப்படியே இதுக்கால போகணும். வாங்க போவோம், அப்படியே திருவா போனாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி உங்கள் ரோட் அப்படியே கடுகண்ணா பள்ளம் இறங்கி முடிஞ்சு அப்படியே ஜும்மா பள்ளி கிட்டே ஆகிறது உள்ளுக்கு வர அப்படியே ரைட் சைடு உள்ளுக்கு போகிற ரோட். ஸோ அதில் தான் போக சொன்னாங்க எங்களுக்கு. போவோம் வாங்க போம். ஸோ சின்ன ரோட் ஒன்று தான். ரயில்வே ஸ்டேஷன் ஈழக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வரைக்கும் இந்த ரோட் போவோமோ இல்லாட்டி நாங்கள் பைக் எங்கேயாலும் பார்க்கிங் என்னமாலும் பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடந்து போகணுமான்னு தெரியல. போய் தான் பார்க்கணும். வாங்க பார்ப்போம். இன்னும் 10 மினிட்ஸ் மாதிரி இருக்குது நாங்கள் போகிறது பைக் ரீச் ஆகுறதுக்கு. பார்ப்போம் அப்படியே. நான் இந்த ஸ்ரீலங்காவில் நோட் பண்ணது என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸஸ் செய்கிற ஏரியாஸ் எல்லாமே ரோட் இந்த மாதிரி தான் நிற்கும். செம்புவத்தை ஆகிக்கட்டும், மற்றது பொம்புருவேல வாட்டர் ஃபால்ஸ் ஆகிக்கட்டும், மற்ற இந்த ரோட்டை ஆகிக்கட்டும். பட் அதுவும் ஒரு செம்ம ஃபீல் தான். அது அட்வென்ச்சர், அந்த ரைட் சும்மாவே இல்லாமல் அட்வென்ச்சரான ரைடு ஒன்றா மாறும். அதுவும் கிட்ட வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 700 மீட்டர் தான் நீக்குது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே பள்ளம் தான் நீக்குது. வேறு லெவலு. இதெல்லாம் நான் நினச்சிற மாதிரி பாருங்கள், மேலேருந்து வந்தது உண்டு எல்லாம் வந்தது. எஸ், இந்த வீட்டை பாருங்கள் விடிகின்னு சொல்லி ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாகவே டேமேஜ் பாருங்கள். அப்படியே மேலேருந்து வந்து இந்த கல்லெல்லாம் வந்து அப்படியே பனியாக பேத்திக்குது. மேலேருந்தே வந்துக்குது பாருங்கள் விடிகின்னு சொல்லி. சரி ஓகே வாங்கண்ணா அப்போ. வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் நின்று பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. நினைக்கிற மாதிரிக்கு மேலே பார்க்கிங் இல்லைப்பா, அதில் இல்லை போல். ஸோ வாங்க போய்ட்டு பார்ப்போம். பைக்ஸ் ஆனால் பைக்குக்கு இஷ்யூ ஒன்று இருக்காது, பைக்ஸ் பார்க் பண்ணலாம். வாங்க போ. நான் கொஞ்சம் தூரம் போகணும். நான் கிட்டத்தட்ட 500 மீட்டர் மாதிரி தான் நீக்கும். பாருங்கள், பார்க்குற இடமே எல்லாமே ஃபுல்லாக கல் தான் நீக்குது. செம்மையாகவே இருக்குது. எஸ், பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த ரோட்டில் போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் பைக்ஸில் வரானு போகலாம். பெரிய வெஹிக்கிள்ஸில் வரேன்னு சொன்னால் உங்களுக்கு பனியை தான் பார்க் பண்ணிட்டு வரணும். ஓகே வாங்க போ. என்னடா இது முடிவில்லாமல் கந்துவாயே இருக்குது. ஃபுல்லாகவே கந்தையாக தான் நிற்கிது. நாங்கள் அம்புலுவாவை ரோட் மாதிரி தான் நிற்கிது இது. நாங்கள் அம்புலுவா போனால் அது ஃபுல்லாகவே கந்தையாக தான் நின்றுச்சு. பட் இந்த அது அம்புலுவாவே கந்தையை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னு சொன்னால் இப்போ அம்புலுவாவா கந்தைக்கும் எங்களுக்கு போகலாம். அங்கேயும் அந்த மண் சரிவு அது இப்போதைக்கு போகிறத தடை செஞ்சுக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்தால் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு மறுவாலும் அந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுறது எங்களை அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிறேன். ஓகே வாங்கப்போம். நான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், ஈழக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். எஸ், நாங்கள் வந்துட்டோம். நான் இப்போ பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் இதோட ரோட்டு முடியுது. நாங்கள் இந்த இடத்துல தான் பைக்கை பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடந்து போகணும். ஓகே, நாங்கள் இப்போ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஈழக்கோட் ரயில்வே ஸ்டேஷனே முன்னு தான் நீக்கிறோம். ஸோ இப்போ ட்ரெயின் ஒன்றும் வேலை செய்கிறல, அதனால் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் நீக்குது. அப்படியே முன்னு வைப்போம். பைக்கை பார்க்கிங்கில் போட்டாச்சு. அப்படியே முன்னுக்கு அப்படியே நடந்து போகணும். முன்னுக்கு வரைக்கும் நடந்து வைத்து அங்கே தான் நான் பேசிக்குது. போ வேறு வேறு லெவல் தாமரைப்பூ லோட்டஸ். போகணும் அப்படியே முன்னுக்கு வேறு லெவல் பார்க்க ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் நிற்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேயும் யாரும் இல்லை, ரயில்வே ட்ரெக்லேயும் கோச்சு இல்லை. இந்த போயிடு பாருங்கள், குரங்கெல்லாம் நிற்குது. குரங்கெல்லாம் டேஞ்சர் தான். இந்த மாதிரி வந்து பறிச்சுட்டு போகும். வாங்க அப்படியே முன்னுக்கு போ. இன்றைக்கும் போயிடனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நிறைய ஃபாரினர்ஸ் இல்லாட்டி ஸ்ரீலங்கன்ஸ் யாரும் வந்திருப்பாங்கன்னு சொல்லி. பட் பனியாக 2-3 வெஹிக்கிள் தான் பார்க் பண்ணிருந்துச்சு.
எங்கனே நல்ல நேரம் தான், யாரும் இல்லை, ஃப்ரீயாக போய் வீடியோ பண்ணிட்டு வரலாம். வாங்க போ, கொஞ்சம் முன்னுக்கு போகணும். அந்த முன்னு பென்டோ நிற்குது, அது பென்டோ எடுத்தோடனே அப்படியே அங்கெல்லாம் அந்த கேவு தான் நிற்குது. வாங்க போ. கிட்ட ஆகிட்டோம் நாங்கள். முன்னுக்கு அந்த டனல் நிற்கிது, டனலுமே போய்த்து தான் நாங்கள் அங்கே ஏறி அந்த வியூவை பார்க்கணும். ஸோ வெயில் அடிப்பொலி, வேறு லெவலில் வெயில் அடிச்சது. இந்த இரும்புலேயும் அந்த கான்கிரீட் இது போட்டிக்கிற தண்டவாளம் அதுலேயும் பட்டு மூஞ்சிக்கு நல்லாவே வெயில் அடிக்குது. பட் நோமோட வந்திக்கிறோம். பட் பண்ணால் தான் நீக்குது இது ரைடும். போவாங்க, யாரும் இல்லாத மாதிரி தான் நிற்கிது. இப்போ நான் வரக்கிட்ட 2 பேர் க்ரோஸ் பண்ணி போனாங்க. பட் மேலே நின்று மீட்பாங்கன்னு சொன்னாங்க, மீட்கிறாங்கண்டு. ஸோ போ. இல்லைங்க டனல் உங்களுக்கு விளங்கும் போது தெரியும், அங்கே முன்னுக்கு இருக்குது. டனலுக்கால தான் போகணும். போ. ஓகே, நாங்கள் இப்போ டனல் கிட்டே ஆகிட்டோம். இதுக்கால போனால் டனலுக்கால போய்த்து வரலாம். நாங்கள் அப்படி அங்கால போய்த்து இங்கால வியூவை பார்த்தா வேறு லெவல் இருக்கும். நாங்கள் எங்கால வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே டனல் உள்ள வைப்போம். செம்மையாக வைக்கும். பாருங்கள் கைஸ், வியூவை வேறு லெவலில் இருக்குது. இத்தனை வருஷமாக இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு கவலை ஆகி பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாங்கள் வந்த ரோட்ஸ் தான், குட்டி குட்டியாக விலங்குலாம் நாங்கள் வந்த ரோட்ஸ் தான். போவோம் அப்படியே. ஓகே பாருங்கள், ரோட்டு எப்படின்னு சொல்லி ஒத்தை அடிப்பாத தான். பாருங்கள் வியூ வண்டிக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். எப்படிக்கு வேறு லெவலுக்கு. இது நான் எங்கள் மினி வேல்ட் சென்டருக்கு போன ஃபீல் வருது எனக்கு. ஃபுல்லாங்கலை அதுவும் இதே மாதிரி தான் நிற்கும். அவங்களால ஃபுல்லாக பண்ணலாம். இங்கால பாருங்கள், ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி ஃபுல்லாகவே கல் இதெல்லாம் செதுக்கி வச்சுக்கிறாங்க. காதலர் சிற்பம். சரி, பொறுமா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு காட்டுற வியூ வேறு லெவல்லைக்கு. ஸோ இது தான் பின்னி கேட்குற வியூ. அவங்களுக்கு அப்படி அங்கால திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. எப்படிக்குது வேறு லெவல் தானே, சட்டப்படியாக வைக்குது. பாருங்கள், நான் நின்று கொண்டிருந்த இடமும் அந்த மாதிரி டேஞ்சரான ஸ்பேஸ் எப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக சின்ன கோச்சு பயிலி கொண்டு போகுது. பாருங்கள் அப்படியே ஃபுல்லாகவே இதுதான் நிற்குது, ஓப்பனாக தான் நிற்குது. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். சரி, ஓகே. இப்போ நான் இதை பணியத்தின் வியூவை பார்த்துட்டோம். இப்போ வேறு லெவல்லேக்கு வியூ எல்லாம் வெயிலும் மண்டைக்கே அடிக்குது. இப்போ நாங்கள் அங்கே உள்ளுக்கால போய்த்து வியூவை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. பார்ப்போம் வேறு லெவல்லேக்கு போகிற வர இடம் எல்லாம் கல்லில் தான் செதுக்கிக்கிறாங்க. காதலர் சிற்பம் எல்லாம் வேறு லெவல்லேக்கு பார்ப்போம். ஓகே, நாங்கள் அங்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அப்படி எங்களை ரயில்வே ட்ராக்கில் டவுனுக்கால போகணும் அந்த மற்ற வியூவை பார்க்குறதுக்கு. ஓகே, பார்ப்போம். ஃபுல்லாகவே டனல் இருட்டாக தான் நிற்கும். காதல் ஜோடியெல்லாம் நிறைஞ்ச இடம் இங்கே தான். இப்போ நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, நாங்கள் என்னோட வேலையை பார்த்துட்டு போவோம். அப்படியே பாருங்கள், வேறு வேலைக்கு செலவாங்க. அந்த மேலே வைக்கிற அந்த உனக்கு விளம்போது தெரியும், அந்த ஃப்ளெட்டாக அந்த சேர் ஒன்று மாதிரி அங்கே இதெல்லாம் ட்ரைன் ரைட்டெல்லாம் இந்த வியூவில் வீடியோ அடிப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு மாதிரியாக வந்துட்டோம் கிட்ட. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நிற்குது. பாருங்கள், பின்னும் ஃபுல்லாகவே ஒன்றும் விளங்குறதில்ல, ஃபுல்லாகவே கருப்பாக தான் நிற்குது, இருட்டாக தான் நிற்குது. ஸோ நானும் எனக்கு கசினும் மட்டும்தான். ட்ரெயின் வராதனால பிரச்சனை விஷயம் ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு பயமில்லாமல் போகலாம். நடுவில் யாராலும் வராமல் இருந்தால் தான் சரி. யாராலும் வந்தால் ஒரே ஓட்டம் தான் வருவா. எட்டுக்காட்டா வண்டியாண்டு மொத்தம் நிற்குது. பாருங்கள், அங்கிட்டு சின்ன வெளிச்சம் இறங்குது, இங்கால ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, நான் கிட்ட போய்த்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே. நான் ஒரு மாதம் மேலே ஏறிட்டோம். இப்போ மேலே வைத்து கொண்டிருக்கிறோம். நேராக நிமிர்ந்து நிற்கவும் மேலாத நிலைமை. மிண்டன்ஸ் எல்லாம் தலை டவுன் நீக்கும் கருது. ஸோ அதனால் கொஞ்சம் சார்ந்து மாதிரி தான் போகணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் அவசரம் மேஜி. ஓகே காய்ஸ், வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் மூஞ்சி இப்போ தான் வெளிச்சம் படுது. வேறு லெவலில் பாருங்கள், பின்னுக்கு ஃபுல்லாகவே இருட்டு ஒன்றும் இல்லை. என்ன மற்ற கசின் வந்தார், அவருக்கும் வந்து என்சனா கிட்டத்தட்ட 6 அடி மாதிரி அந்த ரயில்வே ட்ரெக்லேருந்து கொஞ்சம் அவசரம். அதுலேருந்து பாஞ்சு தான் வரணும், எல்லாத்துக்கும் வரவும் கஷ்டம். ஸோ நான் மட்டும் தான் வந்தேன், வேறு யாரும் இல்லைங்கண்ணே. பாருங்கள் எப்படின்னு சொல்லி வேறு மாதிரி உங்களுக்கு விளங்கும் போது தெரியும். அவங்களால இந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கிற பட்டு சுட்டி கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்ச மாதிரி தான் விளங்கும். ஸோ வேறு லெவல் நீக்கி செம்மையாக வைக்கிது காய். மூச்சு வாங்குற மாதிரி அதில் பாஞ்சு ஏறி வந்ததுனால. ஸோ வேறு லெவல் லீக்கி. இப்போ அப்படியே பைக் பார்க்கிங் லீக்குது. அப்படியே நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருவோம்.
ஸோ நோம்பு தானே, டயர்ட், ஒன்றும் சாப்பிடவுமே இல்லை. இட்ஸ் ஓகே, நாங்கள் போய்ட்டுருவோம் எப்படியாலும். இன்னும் இதே மாதிரி ரைட் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய அட்வென்ச்சர்ஸ் ரைட் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ மறக்காம வேணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபன்னான ரைட்ஸ் எல்லாம் போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ எல்லோரும் சேஃப் ஆகி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை.